ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ட்ரேசிங் டிசைன் போடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அஸ் உலகம். ஹனி ஹோம் டிசைன் போடுறதுக்கு நம்ம அந்த அருங்கோண ஷேப் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு ரஃபாட் ஒரு A4 ஷீட் எடுக்கலாம். பாருங்கள், ஏதாவது ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஒரு திக்கான பேப்பரில் வரையலாம். அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ஃபோல்டு பண்ண இடத்துல 4 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், ஃபோல்டிங் பகுதியில் தான் 4 சென்டிமீட்டரில் பாதி வந்து 2 சென்டிமீட்டர் வரும். அதை வந்து ஹைட்டுக்கு எடுக்கலாம். இனி மேலு பக்கத்துலேயும் நம்ம 4 சென்டிமீட்டர் எடுத்து அதை கரெக்டாக மார்க் பண்ணி எடுக்கலாம். அதை இனி நம்ம ஜாயின் பண்ணி விடணும் அந்த ஹைட்டை. இந்த பக்கமும் நம்ம 2 சென்டிமீட்டர் எடுத்து அதை நம்ம பாயிண்ட் பண்ணி விட்டுட்டு மேல் பக்கத்தில் உள்ளத லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதோட நீளம் வந்து 4 சென்டிமீட்டர் எடுத்தோம். அதில் பாதி 2 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம சைடில் வந்து ஹைட்டுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். இனி இதுக்கு மேலே வந்து நம்ம 2 சென்டிமீட்டர் எடுத்து அதை மார்க் பண்ணி எடுக்கலாம். இனி ஹைட்டில் வந்து 1 சென்டிமீட்டர் எடுத்து அதை மார்க் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், 1 சென்டிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணி எடுக்கிறோம். இனி இந்த லைன் நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்ச லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதான். நம்ம வந்து எந்த அளவுகளும் இல்லாமல் இந்த ஷேப்பு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு வந்து நம்ம ஹேண்டில் வந்து ஒர்க் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. நெக்குக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். அதுக்கான அளவுகளையும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். நம்ம இதை அப்படியே ஜாயின் பண்ணி எடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்காக நீங்கள் ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாம். இப்படி ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவே நீங்கள் ஸ்டென்சில்ஸ் ஆட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடியதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா லைக்கும் பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம எப்படி ட்ரேசிங் போடலான்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். நம்ம இதை வந்து இனி ஒரு A4 ஷீட்டில் வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வரையும் போது சென்டர்லேருந்து தான் வரைய ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக நம்ம அதை அப்படியே வச்சு வரைஞ்சி எடுத்தால் போதும். இதுபோல் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் எந்த அளவில் உள்ள ப்ளவுஸ் நமக்கு கிடைச்சாலுமே அதுக்கு நம்ம ஒர்க் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் இது போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை நம்ம இப்படியே ஃபுல்லும் வரைஞ்சி எடுக்கலாம். ஒரு லைன் வரைஞ்சி முடித்த பிறகு மேல் பக்கத்தில் நம்ம 2 டிசைனோட சென்டரில் வச்சு வரையணும். பாருங்கள், கேப்பு கீழே நம்ம விட்டுட்டு அதில் வரைஞ்சி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நெக்குக்கு வந்து எந்த அளவில் இந்த டிசைன் வந்து எடுத்து கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு A4 ஷீட்டு தான் நம்ம இதுக்கு ரஃப் ஆர்ட் வரைகிறதுக்கு எடுக்கிறேன். இதில் வந்து லென்த்து வந்து 2 சென்டிமீட்டர் நம்ம இருக்கிறது போல் எடுக்கணும். அதை வந்து 1 எடுத்து நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும். ஹைட்டு 1 சென்டிமீட்டர் எடுக்கணும். அதில் 0.5 வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த அந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இதுபோல் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்குக்கு வந்து நம்ம வந்து சின்னதாக வைக்கும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுபோல் ஹனி ஹோம் டிசைன் போடுறதுக்கும் இந்த அளவை நம்ம யூஸ் பண்ணால் போதும். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை அந்த டிசைனுக்கு உள்ளேயே வச்சு வரைஞ்சி காட்டுறேன். வரைஞ்ச பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆரி ஒர்க்கு போடலான்னு சொல்லிவிட்டு அந்த பிக்சரும் வந்து நான் இந்த வீடியோட எண்டில் வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். நம்ம சென்டரில் வந்து போட்ட பிறகு ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், வரைஞ்சி முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது.
பாருங்கள், இந்த டிசைன் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.